அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விற்பட்டு பகுதியை சேர்ந்த தாவேகாவின் கிளை செயலாளர் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் அப்படிங்கிறது உண்மையாலுமே வருத்தமா இருக்கு. இங்க தற்கொலை அப்படிங்கிறது எதுக்குமே முடிவாகாது. இங்க பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். எல்லா கட்சியில இருக்கக்கூடியவங்க, தனிநபர் எல்லாருக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு தாங்க இருக்கும். அதுக்காக இந்த தற்கொலை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு தவறான முடிவு. எதுவா இருந்தாலும், என்ன ஒரு வேதனை, என்ன ஒரு சோதனை, என்ன ஒரு சதி, எதுவா இருந்தாலும் எதிர்த்து நிக்கணும். அந்த மன உறுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை. அந்த நபர் பேர் ஐயப்பன். அவருடைய கடிதத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதற்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை தொடங்கியிருக்காரு. கரூர் மாவட்டத்தில் விஜய் வருகை போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை. அதில் விஜய் ரசிகர்கள் நன்றாக வேலை செய்தார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் நூதன முறையில் நெருக்கடி கொடுத்து செந்தில் பாலாஜி மூலமாக இந்த துயர சம்பவம் நடைபெற்றது. போலீஸும் இதற்கு உடந்தை. கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. என் உயிர் ஐயப்பன், தமிழக வெற்றி கழகம், தாவேகா கிளை செயலாளர், விற்பட்டு கிராமம், விழுப்புரம் மாவட்டம், மயிலம் தொகுதி அப்படின்னு அந்த கடிதத்துல இருக்கு. இது என்ன அப்படின்னு இப்போ போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கடிதம் உண்மையானதா, இல்ல இதுக்காக தான் அந்த தற்கொலை நடந்ததா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த விசாரிக்கணும்ல. இந்த கடிதமே கூட பொய்யா இருக்கலாம்ல. சோ அத மாதிரி இந்த விசாரணை அப்படிங்கிறத காவல்துறையினர் இப்ப நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேத்தி வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. இத மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பிரஸ் மீட் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்போம், பதில் சொல்லுவாங்க. அந்த பதில்ல நமக்கு ஒரு கிளை கேள்வி ஏற்படும், அதை கேட்போம், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தானே பிரஸ் மீட் அப்படிங்கிறது. ஆனா இந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு பிரஸ் மீட் நடத்தப்படும்ல, கேள்விகள்லாம் ஆல்ரெடி எழுதி கொடுத்துருவாங்க, அந்த கேள்வியை மட்டும் கேட்பாங்க. அதுவும் அந்த ஆர்டர் மாறாம அப்படியே கேட்பாங்க. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவாங்க. சில நேரத்துல அடுத்த கேள்வி இதுதான் கேட்க போறீங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டும் ஸ்டாலின் அவர்களே பேசுவாங்க. சோ அத மாதிரி ஒரு மோசமான பிரஸ் மீட்டா தான் இந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது இருந்தது. பிபிடி வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கேள்வியவும் அவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க, பதிலவும் அவங்களே சொல்றாங்க அமுதா ஐஏஎஸ் அவர்கள். என்ன அப்படின்னா, இந்த கரூர் துயர சம்பவம் இருக்குல்ல, அது சம்பந்தமா சோசியல் மீடியாவில் இதை மாதிரி கேள்விகள் எல்லாம் போகுது. ஸோ அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம், அதுக்கு நாங்கள் எங்களுடைய காரணத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிபிடியா கேள்வியவும் அவங்களே டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. அதுக்கான பதில் என்ன, ஏன் இந்த இடத்த மீட்டிங் இடத்த நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை காமிச்சு, இதோ பாருங்க அங்கே மேப்ல அந்த இடத்த பெட்ரோல் பங்க் இருக்கு, அதனால தான் இங்கே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்விகள் டிஸ்பிளேல காமிக்கப்படுது, அவங்களே பதில் அப்படிங்கிறது சொல்றாங்க. பொதுவா இந்த மாதிரி பிரஸ் மீட்ல எப்போ உண்மை வெளியில வரும், எப்போ தப்பு செஞ்சவங்க மாட்ட ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, கிளை கேள்விகள் அப்படிங்கிறது உருவாகும். இப்போ ஒருத்தவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, இத மாதிரி ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியவங்க இந்த பதில் சொல்றீங்களா, அப்பனா இப்படி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு கிளை கேள்விகள் வைக்கிறப்பதான் அந்த உண்மை அப்படிங்கிறதே வெளியில வரும். நாமளே கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாமளே டிஸ்பிளே பண்ணி நாமளே அதுக்கான பதில சொன்னா அது சரியா இருக்காது. பட் இவங்க ஏன் பிரஸ் மீட் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வருவாய்த்துறை செயலாளருக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுவே அதிமுக ஆட்சியில இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னா, இந்நேரம் திமுக இதை வச்சு எவ்வளவோ அரசியல் பண்ணியிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த பிண அரசியல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டீசெண்டா அந்த இடத்த அப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாகரிகமா நடந்துக்கிட்டாங்க. பட் இப்போ என்ன கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படின்னா, என் மனசுல இருக்கக்கூடிய கேள்வியும் அதுதான், ஏன் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இந்த பிரஸ் மீட்டை நடத்துறாங்க, இது சம்பந்தமா வேற யாருமே இல்லையா, அமைச்சர் இல்லையா, இல்ல கட்சியில பிரதிநிதி இல்லையா, இல்ல அங்க தேம்பி அழுத அன்பில் மகேஷ் இல்லையா, இல்ல செந்தில் பாலாஜி இல்லையா, அவங்க தானே அந்த இடத்த இருந்தவங்க. சோ அவங்க அந்த ஊருக்காரர் வேற செந்தில் பாலாஜி. சோ அவரு சொல்லலாம்ல, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம்ல. இத மாதிரி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பண்ண மாதிரி நான் பண்றேன், சோ பாருங்க இந்த சம்பவத்துக்கு இதுதான் ரீசன், ஆதாரம் இருக்கு, பவர் கட் ஆனதுக்கு இதுதான் ரீசன், சோ அங்க இருக்கக்கூடிய மின்வாரியத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர் சொல்லக்கூடிய ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் அமுதா ஐஏஎஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. துறை சாராதவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா என்னத்துக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா,
தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறத அருணா ஜெகதீசன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவர்கள் தலைமையில அமைச்சிருக்காங்க. அதுக்கான விசாரணை அப்படிங்கிறது நீங்களே பார்த்திருப்பீங்க, அங்கங்க நடந்துட்டு இருக்கு. அது சரியா நடக்குதோ இல்லையோ, ஆனா அரசு தானே, ஒரு மாநில அரசு அவங்க கட்டுப்பாட்டுல தானே ஒரு ஆணையம் அப்படிங்கிறத அமைச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ஆணையம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க நேர்மையா நடக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, அரசோட இன்னொரு பக்கம் வந்து இதை மாதிரி முழுசா அரசு மேல எந்த தவறுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளக்கத்தை இவ்வளவு டீடைல்டா அவசரமா கொடுக்குது அப்படின்னா, அந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய அருணா ஜெகதீசன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தோணும், அரசு இதெல்லாம் சொல்லியிருக்கு, அரசு அவங்க பக்கம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அந்த விசாரணையும் அந்த கோணத்தை நோக்கி மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இல்ல. ஏன்னா அவங்களையும் இதே மாநில அரசு, இதே ஸ்டாலின் அவர்கள் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அரசு இந்த முடிவை கிட்டத்தட்ட ஒரு முன்முடிவு எடுத்துருச்சு. இதுதான் இந்த சம்பவத்துல இதான் நாங்க நரேட்டிவ் செட் பண்ண போறோம், இதுதான் ப்ரொஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு எடுத்துருச்சு. அப்படிங்கிறப்போ அந்த விசாரணையும் முழுசா மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இல்ல. ஒரு பேசிக்கான விஷயம் தாங்க. அரசு வந்து ஒரு குழுவை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அரசே வந்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க மாறுவாங்களா இல்லையா? இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தானே. அதே மாதிரி இத மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, அது சம்பந்தமான நபர்களை இல்ல கட்சியோட அமைச்சரை, கட்சியில இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை வச்சு இத மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்குமே தவிர, அதை விட்டுட்டு அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத வருவாய் செயலாளர் அவங்களை கொண்டாந்து அமுதா IAS அவர்களை வந்து இங்க இந்த விளக்கம் கொடுக்க விட்டது அப்படிங்கிறது நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. இன்னும் அந்த பதட்டத்துல ஒரு பயத்துல செய்யக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் நமக்கு பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கு. இந்த கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோடைய சந்தேகத்துக்கும் விடை கிடைக்குமா அப்படின்னா நீதிமன்றம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.